போய் ஏதாவது ஒரு பட்டனை நோண்டி விடு. அருமையான மைக் செட்டு. உண்மையிலேயே இந்த மலையிலையும் இந்த நாடக கலையை காப்பாற்றுறதுக்காக மைக் செட்டு போட்ட அந்த தம்பியை நான் மறக்க மாட்டேன். ரொம்ப நன்றி தம்பி. கல்யாணம் ஆயிடுச்சா? உள்ளவா டான்ஸுக்கார பிள்ளை நம்பர் தானே, பேசிக்கிட்டே ஒரு வருஷம் போயிடும், அப்போ நான் வந்துடுவேன். ஹலோ ஹலோ, எக்கோ இருக்கா? ஹலோ ஹலோ ஹலோ. மானம் பட்ட போனா மானமுள்ள சாமி எங்குதையா பாவோ கேப்பார கொலா தேவர்களின் பூமி நல்ல வழி நீதான் சொல்லி என்ன லாபம் எம்கே யார நல்லவனத்தானே சூழ்ந்ததிந்த பாவம் கலங்காதே ராசா களவரட்டோ நள்ளிரவு வந்த விண்ணே தேவரன்னும் அன்பு வெள்ளி முளைக்கும் போற்றி பாடடி பொன்னி பசும்பன் தேவர் காலடி மண்ணே தெற்கு தசையாண்ட மன்னரினந்த முக்குளத்தை சேர்ந்த கேப்பார குளம் கள்ளர் மகேந்த போற்றி பாடடி பொன்னே பசும்பன் தேவர் காலடி மண்ணே சந்திரனை கூப்பிடுங்க தாளாட்டம் பாட சூரியனை கூப்பிடுங்க சோறாக்கி போட மரவன் கைப்பட்டு முட்டா மண்ணோ கூட பொன்னாகும் தென்னாட்டு மருந்து இருக்குது தெரியுமா அது தினமனின் கற்பிணி வகலும் விலகுமா தேவ தென்னாட்டு மருந்து இருக்குது தெரியுமா தென்னாட்டு மருந்து இருக்குது தெரியுமா நம்ம நாட்டு மருந்து இது நல்லவர்கள் இதயமதில் உள்ள மருந்து சொல்ல மருந்து எதை கண்ட பசுபணிலே படரும் மருந்து நான் என்னாலும் பாடுகின்ற மரபர் மருந்து நமக்கு தென்னாட்டு மருந்து இருக்குது தெரியுமா அது தினமணித்தால் பிரிவுகளும் விலகுமா தேவ தென்னாட்டு மருந்து இருக்குது தெரியுமா தென்னாட்டு மருந்து இருக்குது தெரியுமா அது தினமணித்தால் பிணிவுகளும் விலகுமா தேவ தென்னாட்டு மருந்து இருக்குது தெரியுமா தென்னாட்டு மருந்து தெரியுமா அது தினமணித்தால் பிணிவுகளும் விலகுமா தேவ தென்னாட்டு மருந்து தெரியுமா பூரா கைதட்டாம இருக்கீங்க பரவாயில்ல பரவாயில்ல. மொத்தம் எத்தனை சேர் வாடகைக்கு எடுத்தீங்க? எக்கோ குறைப்பா பேசும்போது எக்கோ வேணாம். வாங்க போ
இந்த பொன்னாடை ஓத்துனதுக்கு ஏதாவது 100-200 கொடுத்துருக்கலாம். பெட்ரோல் விலையை கூட்டி விட்டாங்க. இப்போ வண்டி 18 தான் கொடுக்குது. பொன்னாடையை போத்தி எங்களை கௌரவப்படுத்தி இவன் வேற நோண்டிக்கிட்டே இருக்கான புது பொண்டாட்டியை நோண்டின மாதிரி. பொன்னாடையை போத்தி எங்களை கௌரவப்படுத்திய மறக்க முடியாது கே பாரக்குளம் பாறைப்பட்டி கே பாறைப்பட்டி. நீங்களாம் தூக்கத்தில் கேன் செக் பண்ணிக்கிட்டே இருப்பேன். தம்பி சூத்து ஊற்றி உட்காருப்பா. ஏற்கனவே இங்கே நக்கின மாதிரி இருக்குன்னு ஏற்றுக்கிறேன். கே பாறைப்பட்டி வாழக்கூடிய தெய்வீக திருமகன் உண்ணா முத்துராமலிங்க தேவரையா அன்பு வாரிசுகளுக்கும் சுற்று வட்டாரத்திலிருந்து இந்த நாடகத்தை பார்க்கணும் என்று இந்த குளிர்னு கூட பார்க்காமல் ஈரத்தோடு சட்டி நனைஞ்சாலும் பரவாயில்லை என்று வந்திருக்கின்ற என் அன்பு தமிழ் உறவுகள் உங்கள் அத்தனை பேருக்கும் நன்றி, வணக்கம். மரவர் குலத்திற்கான முந்தியிட்ட பையங்கள கேப்பாரப்பட்டி கல்லர் வளர்த்தகால தேடி பாயும் துரோகிகள் முன்னே வந்தா குத்தி போடும், அது பின்னே வந்தா எத்தி போடும், பக்கத்தில் வாரவன பயங்கரமா பாஞ்சு ஓடும். மரவர் குலத்து கால எங்க அப்ப நாட்டு மலை கால மரவர் குலத்து கால வண்டி எட்டு பாயங்கால பாரவண்டி கல்லர் வளர்த்த கால தேடி பாயும் துரோகிகள் முன்னே வந்தா அது முன்னே வந்தா குத்தி போடும், அது பின்னே வந்தா எத்து போடும், பக்கத்தில வாரவன பயங்கரமா பாஞ்சு ஓடும். மரவர் குலத்து கால எங்க கல்லர் குல மலை கால சீரி வருங்கால முதலமைச்சி முக்கியத்தவர் வளர்த்த கால 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 ஏ மரவர் கால சீரி வருங்கால முக்கியத்தவர் வளர்த்த கால ஓடி வருங்கால தென்னாட்டு மலை கால மரவர் குலத்து கால எங்க பாரவட்டி மலை கால பாரவட்டி போடும் காலே ஓடி வருங்கால உக்கிர வண்டிய வளர்த்த கால 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 மரவர் கால கல்லர் கால ஓடி வரு உத்தப்ப நாயக்கனூர் வைஷ்ணவி சூப்பர் ஸ்டோர் ஊழியர் சார்பாக எம்கேஆர் அன்பாலயம் நான் நடத்தக்கூடிய ஆதரவற்ற இல்லத்துக்காக ரூபாய் 501 நன்கொடை அளித்த இந்த தமிழனுக்கு ரொம்ப நன்றி. வாங்க போ, ஒன்று ஒன்றா அள்ளிட்டு வாங்க, ஒன்று ஒன்றா அள்ளிட்டு வாங்க. 5:30 வரைக்கும் இங்கே தான் இருக்கு. சின்ன பெரிய வீடு சின்ன மலர் மாலையா மாணிக்க மாலையா போடுறேன். போதும் போதும். அப்போ ஒரு 1/2 மணி நேரம் பேசுறீங்களா? பேசிட்டு போறீங்களா? இது என்ன பிள்ளையார் கோயில் நினைச்சியா? இது ஒரு பழக்கம் இருக்குப்பா. மாலை வாங்கிட்டு மைக்கில் ஓடுறது, துண்டை சுருட்டி சேரில் ஓடுறது, அப்புறம் எவனாவது தூக்கிட்டு போயிட்டான்னா அவனை காசு வெட்டி போடுறது. சரியா போச்சு. பேரன்பு கொண்ட என் உயிரில் மேலான பாச நிறைந்த இந்த நாடகத்தை எவ்வளவு மழை பெஞ்சாலும் கே பாரப்பட்டியில் உள்ள என் உறவுகள் நடத்தி வருவார்கள் என்று சொல்லி வெகு தொலைவில் இருந்து தூளூர் பைக்கிலே பெட்ரோல் இருக்கோ இல்லையோ என்று கூட தெரியாமல் வண்டியை எடுத்து வந்து இந்த நாடகத்தை பார்க்க வந்திருக்கின்ற உறவுகளே, நாடகத்தை பார்க்கும்போது மழை பெய்யுதே, ஈரத்துக்கு கைகால் நடுங்குமே என்று சொல்லி வரும்போதே ஒரு கோட்டரை போட்டு விட்டு இன்னொரு கோட்டரு கிடைக்குமா என்று புலாக்களி விசாரிக்கின்ற உறவுகளே,
சரக்கு சாப்பிடாமல் வீச்சமெடுத்த கணேஷ் புயலையை கவுட்டுக்குள்ளே வைத்து பாக்குளக்கட்டை உருண்டை பிடிக்கும் அன்பு உறவுகளே, இந்த கணேஷ் புயலை உலகம் பூரா பேராகி போச்சு. கணேஷ் புயலையை போடுங்க வேணாம்னு சொல்லலை, அடுத்தவனுக்கு மட்டும் கொடுத்துட்டு போடுங்க. அதில் சில பேர் இந்த புயலை தீர்ந்து போச்சுன்னா புயலை வச்சிருக்கிறவன் காலில் விழுந்து உருளுவேன். மச்சான் அவன் நல்லா இருப்பியா, மண்டை காயுதியா, ஒரு போட்டு குடியா, அவன் 5000 கூட கை மாத்தானே இது கொடுக்க மாட்டேன். ஏன்னா வாங்க முடியல, சரக்க கூட வாங்கி போடலாம், கணேஷ் புயலை வாங்க முடியல. எழுது கலைவன் 10 வருஷமா போடியாம போறான். ஏன்னா கணேஷ் புயலையோ உலகத்துல எதுவுமே கெட்டதுதான். உணவே விஷம்ட்டேன், உணவே விஷம். அதே மாதிரி சில பேர் என்ன ஒண்ணு, இந்த தண்ணியை நிப்பாட்டுறதுக்கு ஒவ்வொன்றா ஆரம்பிப்பேன். தண்ணியை நிப்பாட்டுறதுக்கு ஃபில்டரில் ஆரம்பிப்பேன். ஃபில்ட்ரு வந்து இருமை வருதுன்னு கணேஷ் புயலுக்கு வருவேன், அப்புறம் கலைமானுக்கு வருவேன், மூக்கு பொடிக்கு வருவேன், கடைசியில் இப்படியும் செஞ்சுட்டு சுடுகாட்டுக்கு வந்துடுவேன். என்ன ஓய் ஓய்ன்ற செய்யாத தீய பழக்கத்தை என்னைக்கு இந்த தமிழ்நாடு அறவே ஒழிக்குதோ அன்னைக்குத்தான் உண்மையான சுதந்திரம் என்று எம்ஜிஆர் சொல். அது வரைக்கும் கிடையாது. இந்த வருங்கால என் இளைஞர் சமுதாயம் இங்க இருக்கு, சின்ன குழந்தையெல்லாம் இவங்க நல்லா புழு புழுன்னு பரிச்சு எழுதுவாங்க. இவங்க மண்டை வெட்டியே சரியில்லையாடா. அப்பெல்லாம் உங்க எல்லாருக்கும் தெரியும், பெரியவர்களுக்கெல்லாம் நம்ம அப்பாலாம் கூட்டு போய் சலூன் கடையில் விடுவார். எப்பா 5 வருப்பா சலூன் முடி வெட்டுறாளே, ஒட்டை வெட்டி விட்டுரு, செம்புரி ஆட்டு வெட்டுத்தேன். அப்போ சலூன் கடையில் இந்த பிரையெல்லாம் கிடையாது. நான் படிக்கும் போது, நான் சின்ன வயசுல கம்மா தண்ணி தான். கம்மா தண்ணியை உட்கார வச்சு சப்பு சப்புன்னு அடிச்சு அந்த கத்தரிக்கோளை கிரிச்சு பிடிச்சா அதுலேயும் துவையாம வச்சிருப்பாங்க. மண்டை மசுரை பூரா புடுங்குவேன், வெடுக்கு புடிஞ்சு 1.5 வருஷத்துக்கு முளைக்காது. இப்ப பயலில் கொண்டு விட்டோடனே அவங்க அப்பா வெளியில செல்ல நோட்டிக்கிட்டு இருக்காரு. அவன் சொல்றேன், ப்ரோ ஒரு சைடு அப்படியே பொட்டநாய் நக்குற மாதிரி எடுத்துருங்க, இன்னொரு சைடு கீரி பிள்ளை புறாண்ட மாதிரி எடுங்க, கூட தீய வச்சிருங்க. சலூன்களை தீய வைக்கிறாங்க மசத்துல. பொம்பளை ஆளுங்க இங்க வரு, நீங்க சிரிச்சுக்கங்க கக்கம் இல்லாம. எந்த பொம்பளை இன்னைக்கு கம்மா கரம்பையா ஆவரம் கொலை கேட்கிறியா? கிடையாது. பூரா பிடி பார்லர் போற எம்பிட்டு மசூரோட பிடி பார்லர் போய் அங்கே 2500 ரூபா கொடுத்து மட்டும் மசூரையும் கொடுத்துட்டு வந்துட்டு பூரா பார்த்தா அவங்க நடைய பார்க்கணும். ஐக்கிள்ஸ் நாகரீகத்தில் பொத்தநாயை விட்டு உழப்ப விட கலாச்சாரம் எங்கே? பாலியல் பலாத்காரம் இதை சொல்லி சிலவர் பூதி வட்டாங்க. சிறுமியல் கற்பழிப்பு தமிழகத்தில் அதிகமா இருக்கு. என் அன்பு தாய்மார்களே, என் பெரியவர்களே, உங்களை பார்த்து கேட்கிறேன், 20 ஆண்டுகளுக்கு முன்னாடி என் வீர தமிழச்சிகள்லாம் பருவம் அடைந்தால் வயசுக்கு வந்ததுக்கு அப்புறம் அணியக்கூடிய உடை என்ன தெரியுமா? பாவாடை தாவணி. பாவாடை தாவணி அணிகின்ற பொழுது இந்த குற்ற செயல் எல்லாம் தமிழகத்தில் இல்லவே இல்லை. இன்னைக்கு பூரா வெளிநாட்டுக்காரங்களை பார்த்து நம்ம பழகிக்கிட்டான். அரை டவுசர் மைக்க புருங்கின டவுசர். பொம்பளை பிள்ளைய பூரா இப்ப லெக்கிள்ஸ் செம்புரியாட்டு தொழி மாதிரி இப்படி மாட்டிக்கிட்டு. அப்பெல்லாம் எங்க அப்பத்தாலாம் கம்மாயில குளிச்சு மஞ்ச பூசுறதுதான் அதுக்கு தெரிஞ்சது. மஞ்சதான், பேர லெவலி, கிரீமு எல்லாமே மஞ்சதான். இன்னைக்கு கருத்த பொம்பளையா இருக்கு, 2 கிலோ பவுடர் அப்பி மாப்பிள்ளைகிட்ட கல்யாணம் பண்ணி ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு போயிட்டு வெளியே வந்தோடனே மூஞ்சியை கழுவி இருக்கா. மாப்பிள்ளை இருளடிச்சு செத்து போனேன். கருங்குமுன்னு தான் பூராமே கிரீம். ஆம்பளை பையில கிளம்பிட்டாங்க. நீங்க லெக்கில்ஸா போடுறிய, நாங்க போடுறோம்னு சட்டி தான் இருக்கு, பேண்ட காணோம். அதை பின்னாடி செல்ஃபி எடுத்து ஒரு ஸ்டேட்டஸ் வச்சிருக்கேன். பூம்புகார் பனியன் சட்டிகள். கலாச்சாரம் மாறிக்கிடுச்சு. ஆனா எத்தனை கலாச்சாரங்கள் மாறலாம், என் தமிழனுடைய உண்மையான பாசம் மட்டும் என்று மாறாது.
இப்போ மட்டும் ஓயின் தட்டுவாங்க. இதே கே பாரவட்டியில எல்லாருமே தாய் உள்ளே ஒன்னாத்தான் இருக்கீங்களா? ரொம்ப சந்தோஷம். அப்படி இருந்தா சந்தோஷம். அடுத்த வீட்டுக்காரன் 7 மாடி கட்டினா ஏற்ற வீட்டுக்காரன் டெய்லி போய் 18ஆம் படி கருப்பன் கோயில் போய் கும்பிட்டு எலும்புச்சம்பளம் விபூதி வாங்கிட்டு வந்து அந்த வீடு கட்ட வேண்டிய கொடுப்பானாக்கான். நல்லா கட்டுறான். எத்தனை மாடி? 3 மாடினே. 10 பைசா வட்டிக்கு வாங்கி கட்டுறேன். 4 மாடி கட்டுறான். நான் ஒரு 20 லட்சம் தரேன். செய்வானாக்கேன்? செய்ய மாட்டேன். நீ கட்ட கட்ட கேரளா மந்திரவாதிட்டு தகட வச்சுக்கிட்டு இருப்பேன். உண்மைதானே? வாழ பொறுக்காத உலகம். எதிரி இல்லாத ஊர்ல குடியிருக்க கூடாது. பெத்த தாய் சொல்ல கேட்டு எந்த பொம்பளை பிள்ளையும் அடுத்தவன்ட்ட வாக்கப்பட்டு போக கூடாது. சரி சரி விடு விடு விடு. பின் இல்லாம எடுத்துக்கப்பா. ஆமாம், அது எப்படி வேணா சொந்தமாக சேர்த்து விட்டவன் யாருன்னா ராமநாதபுரம் மாவட்டம் பெருநாளி அருகாமுள்ள காடமங்கலம் கிராமம். இந்த காடமங்கலம் கிராமம் என்ன சிறப்பு தெரியுமா? தெய்வீக திருமகனா முத்துராமலிங்க தேவரையாவோட உருவச்சிலை எங்கெங்கே எல்லா இடத்துலையும் வச்சுருக்காங்க. எல்லா டவுனில் வச்சுருக்காங்க, ஊரில் வச்சுருக்காங்க, உசிலம்பட்டிலாம் இருக்குது. ஆனால் ஆசிய கண்டத்திலேயே மிக உயரமான சிலை எங்கே இருக்குன்னா இங்கே யூடியூப் எடுத்து கொண்டிருக்கின்ற ஆறுமுகத்தேவருடைய மகன் என் அன்பு தம்பி காடமங்கலம் கிராமமே. உத்தப்ப நாயக்கனூர் எம்கேஆரா? ஏன் பேரா? அப்ப இன்னும் போய் 500 எடுத்துட்டு வா போ. கண்ணு மாறிடுச்சடா. நான் தெரியாம கேட்கறேன். இப்படி சரக்கு அடிச்சுட்டு எப்படிப்பா பொண்டாட்டிகளுக்கு முத்தம் கொடுக்குறிய? அதுலயும் நீனா வீச்சப்படுத்த சரக்கு இந்த 125 போட்டு பொண்டாடிக்கிட்டு இருந்தோம். இப்படி போனாங்கன்னா அந்த பொம்பளை வடக்கு வடக்கு வடக்குன்னு உதச்சிடும். குடிங்க, குடிக்க வேணாம்னு சொல்லல. ஏன்னா தவறை அவனா திருந்தினாட்டேன், யாரும் திருத்த முடியாது அன்பு உறவுகளே. அப்படி சரக்கு நீங்க அடிக்கலாம். நான் சொல்ற மாதிரி ஃபாலோ பண்ணுங்க. எப்படின்னு காலையில 4 மணிக்கெல்லாம் பல்ல விளக்கிட்டு 4:30 ஆயிடக்கூடாது. 4:25 பக்காடி லெமன்ல ஒரு 4 நிமிஷம் ஊத்திக்கங்க. ஊத்திக்கிட்டு அப்படியே அடிச்சிடக்கூடாது. பீரை கலந்து அடி. ஒரு 8 நாளைக்கு வேலைக்கு போகாம வீட்டிலேயே பாடு. கந்து வட்டிக்காரன் கடங்காரன் பூரா வந்துடுவேன். நீ வீட்டை வித்துவிட்டு போய் பிளாட் பாரத்தில் போய் பாடு. குடிய நிப்பாட்ட 1000 கயிறு கையில 1000 கயிறு கட்டினாலும் நிப்பாட்ட முடியாது. 1000 கோயிலுக்கு நீ உருண்டு கொடுத்தாலும் நிப்பாட்ட முடியாது. உன் பொண்டாட்டி வெளியிட்ட சத்தியம் பண்ணாலும் நிப்பாட்ட முடியாது. மனக்கட்டுப்பாடு ஒன்றே நிப்பாட்ட முடியும். அன்புறவர்கள், உங்கள் மத்தியிலே பப்புனாக நடிக்கக்கூடிய இந்த எம்கேஆரும் 5 ஆண்டுகளுக்கு முன்னாடி மிகப்பெரிய ஒரு குடிகாரன். மேடையில் அவனாவது உண்மையை சொல்ல முடியுமா? நான் சொல்றேன் இல்லை. இன்னைக்கு அந்த குடியை நிப்பாட்டினால்தான் எத்தனையோ ஏழைகளை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறேன். உண்மையத்தான் சொல்றேன். திருந்துங்க எல்லாம். உலகத்துல தப்பு பண்ணாத மனிதரே கிடையாது. பேரு சொல்லாமல் இப்பொழுது நான் என்னுடைய சொந்த இடத்துல இந்த ஆயுளுக்குள்ள இந்த பிறவியில நம்ம எப்படியாவது சொந்த வீடு கட்டிட முடியுமா அப்படின்னு ஏக்கத்தோடு வாழுகின்ற என் அன்பு உறவுகளுக்காக என்னுடைய சொந்த இடத்துல ஒரு 4 வீடு கட்டிக்கிட்டு இருக்கேன். இந்த 4 வீடு வருங்காலத்தில் 400 வீடாக மாறும் என்பதை எல்லளவும் சந்தேகம் இல்லை. அதற்காக பேரு சொல்லாமல் கொடுத்த எங்கள் அண்ணே மூத்தவர் அவர்களுக்கு பாதம் தொட்டு நன்றி. வணக்கம் அண்ணே. நீ ஒரு ஆள் 1000 ரூபா கொடுத்துட்டு கிச்சு கிச்சு போடா, பேரெல்லாம் சொல்ல வேணான்னு சொல்கிறவாரு. நீ தான் உண்மையான தமிழ். சில பேர் வெறும் 10 ரூபாய் எழுதி கொடுத்துட்டு அவன் பொண்டாட்டி பிள்ளை, அவன் குலசாமி, அவன் தெரு, சிமெண்ட் ரோடு, காரை வீடு அம்புட்டி எழுதி கொடுத்து வாசிக்கிறதுக்குள்ள மணி 2 மணி ஆயிடும்.
அது 7 தடவை சொல்ல சொல்றேன். ஒரு சாங் பாடிக்கிறோமா? தென்பாண்டி ராமேஸ்வரம் தந்த தெய்வ சுடர் அப்துல் கலாம். தென்பாண்டி ராமேஸ்வரம் அந்த தெய்வ சுடர் அப்துல் கலாம். தேசிய விஞ்ஞானியே தமிழர் மண் போற்றும் மெய்யணியே. தென்பாண்டி ராமேஸ்வரம் தந்த தெய்வ சுடர் அப்துல் கலாம். பள்ளி செல்லும் இங்கே உள்ள பள்ளி செல்லும் பிள்ளைகளுக்கெல்லாம் பெற்ற தாய் போல இருந்தவாரா. பள்ளி செல்லும் பிள்ளைகளுக்கெல்லாம் பெற்ற தாய் போல இருந்தவரா. கள்ளி வள்ளம் தந்தாரையா இளைஞர்களை கனவுகான சொன்னரையா. தென்பாண்டி ராமேஸ்வரம் தந்த தெய்வ சுடர் அப்துல் கலாம். அக்கினி சிறகடித்து அணு ஆற்றலையே உடைத்து காட்டி. அக்கினி சிறகடித்து அணு ஆற்றலையே உடைத்து காட்டி. வெற்றிகளை குறித்தாரைய பெரும் பாசமிகு நம்மள்களா. தென்பாண்டி ராமேஸ்வரம் தந்த தெய்வ சுடர் அப்துல் கலாம். மீது கனகீன தமிழக மண் மீது புகழ் குவேன. உங்களை எண்ணி பாடுகின்றோம் பெரும் உத்தமர தங்கங்களா. தென்பாண்டி ராமேஸ்வரம் தந்த தெய்வ சுடர் அப்துல் கலாம். ராமநாதபுரம் மாவட்டத்துக்கு பெருமை சேர்த்தவர் 2 நல்ல இதயங்கள் என்னை பொறுத்தளவு. முதல்ல 32 கிராம நிலத்தையும் இன்னைக்கு ஒரு 10 ரூபா கடன் கொடுத்துட்டு 15 பேர்ட்ட சொல்லி காமிப்பேன். உண்மைதானே? 32 கிராம நிலத்தையும் என்னுடைய முக்குல சமுதாய மக்கள் எப்படியாவது உழைத்து பிழைத்துக் கொள்வார்கள், மாற்று சமுதாய மக்கள்லாம் நல்லா இருங்கள் என்று சொன்ன ஒரே உத்தமர்னா 18 சித்தரிலே ஒரு சித்தராக முக்குளத்தூர் மட்டும் கிடையாது, அத்தனை சமுதாயம் வணங்கக்கூடிய ஒரு சித்தர் பசுமனுனா முத்துராமலிங்க தேவரையா. பெருமை சேர்த்த. அதற்கப்புறம் உலக நாடுகளை எல்லாம் திரும்பி பார்க்க வைத்த, இந்தியாவுக்கு அவர் பெருமை சேர்த்தாரோ, இத்தனை விருது வாங்கினாரோ, அவர் எவ்வளவு பேர் சேர்த்தாரோ எனக்கு முக்கியம் அல்ல. ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா ஒரு தமிழன் என்பது நம்ம அத்தனை பேருக்கு பெருமை. யாராவது சாதனை பண்ண முடியுமா? முடியாது. முடியும், முடியும், உன்னால முடியும். பங்கு ஒரே விஷயம் நான் சொல்றதை மட்டும் நீங்க கடைபிடி. பங்கு நான் முதல்ல இந்த உலகத்துக்கு என்னையே காமித்தது எங்க அம்மாவும் எங்க அப்பாவும். அவங்க தான் எனக்கு முதல்ல தெய்வம். 2வது பாட்டையும் பூட்டையும் காலத்திலிருந்து குழந்தை பிறந்தவனே தலைமுட்டை இங்கே தாண்டா எடுக்கணும், இது தாண்டா குலசாமின்னு எங்கள் அப்பா வாத்தாவும் சொன்னது எதுனா 18ஆம் படியான் அழகுமலையான். 2வது தெய்வம் எனக்கு. 3வது நான் ஒருத்தரை காலில் விழுந்து கும்புறேன் என்றால் அவன் யார் என்றால், பசியோடு ஒரு வெயில் நேரத்தில் நீங்கள் எல்லாரும் நின்றுக்கிட்டு இருக்கீங்க எங்கனையோ ஒரு இடத்துல, அப்போ ஒரு ஏழை சிறுமி பசியோடு வந்து எனக்கு பசிக்குதுன்னே சோறு ஓடுங்கன்னு சொல்லும் போது அந்த இடத்துல அந்த சிறுமியோட பசியை போக்குறேன் பாரு, அவன் தான் நான் 3வது கும்பிடக்கூடிய தெய்வம். என்ன பசிக்கு மிஞ்சின எதுவும் கிடையாதுங்கய்யா. எத்தனை நீங்க கொடுங்க, ஒரு 10 கோடி உனக்கு தரேன், 12ஆ கொடுங்க, 10 கோடி போதும் வேணாக்க, ஒத்தப்படையா இருக்கட்டும் 11ஆ கொடுங்கன்றேன். இந்த காரை வச்சுக்க, இது வேணாம் BMW
ஆனால் போதும் என்று சொல்லக்கூடிய ரெண்டே ரெண்டு தான். ஒன்று உணவு, அளவுக்கு மிஞ்சினா அமிர்தம் நஞ்சு போதும்ன்றேன். அதே மாதிரி போலீஸ் ஸ்டேஷனில் போட்டு அடிப்பாங்கல்ல, அங்கே போய் பெரிய ரெவடியாக இருந்தாலும் ஹலோ இன்னும் ஒரு 15 லத்திக்கிட்டு அடிங்க, இந்த கொண்ட நரம்புல மிதிங்க நான் சொல்லுவேன். 2 அடியா சொன்னேன். ஐயா இதுல என்னன்னா, இந்த தண்ணி ஓட்டு ஊருக்குள்ள அலப்பறை பண்ணுவாங்கல்ல, அவங்களுக்கு ஒரு டிப்ஸ் தரேன், அதை எல்லாரும் ஃபாலோ பண்ணுங்க. அது என்ன டிப்ஸ்னு? ஆளு பார்த்தா சூத்து ஊத்தி மாதிரி இருப்பேன். சரி, கட்டிங்க போட்டவனே நெஞ்சுக்கு கைதியை கட்டிக்கிட்டு அவன் பேசுவான் பாரு. எப்படி? நாங்கெல்லாம் ஊருக்குள்ள யாரையும் பார்ப்போம், அது எவனா இருந்தாலும் வெட்டுவோம். நல்ல ஆம்பளை, நல்ல ஆம்பளைன்னா இந்த ரோட்டுக்கு வாட ஒத்த கொத்த பறஞ்சு வாப்பன்னு சொல்றான் பாரு. அவன் பக்கத்துல போய்கிட்டு அவன் கண்ணத்தை லேசா தடவிக்கிட்டு ஒரு அறை விடுவேன். நான் இல்லைண்ணே, நான் கொட்டாவை விட வந்தவனே. இந்த அதுக்கு மிஞ்சினது எதுவுமே கிடையாதுடா. பெத்த தாய் தகப்பனை மட்டுமே. நண்புறவர்களே, உங்க மனைவி, உங்க பிள்ளை, உங்க மனைவியோட சொந்தங்கள்லாம் உங்களுக்கு வேணும். ஆனா உங்க தாய் தகப்பனை கண்கலங்க விட்டுறாரு. இன்னைக்கு நீ செய்யறதெல்லாம் பார்த்து கொண்டு உன் பிள்ளைய பண்ணுவேன். எத்தனை பேர் என்னை நாடி வந்தாலும் என்னால் வாழ வைக்க முடியும். காரணம், அழிக்க முடியாத கலை இந்த நாடக கலையும், அங்கே அன்பு கொண்ட நாடக நடிகர்களும் எனக்கு பக்கபலமாக இருக்கக்கூடிய தமிழனுக்கு வரை, இந்த எம்ஜிஆர் ஆயுள் உள்ள வரை சேவையை விட்டு ஓய மாட்டேன். சமீபத்தில் ஒரு நல்ல மனுஷனை கொண்டு விட்டு எல்லா பேரும் கண்ணீர் வடிச்சு ஸ்டேட்டஸ் வச்ச விதவிதமா புரட்சி கலைஞர் விஜயகாந்த் ஐயா. நல்ல மனிதன், உண்மைதான். இதுல நல்லவன் அதிக நாள் இருக்க மாட்டேன். இந்த கொள்ளையடிக்கிறவன் அவன் தான் நிறைய இருப்பான். ஒரு மனுஷனை எப்ப நல்லவன் கட்டேன்னு தெரியும்னா, அவன் இறந்த அன்னைக்குந்தேன். அவன் இறந்து தூக்கிட்டு போகும்போது, ஒரு கெட்டவன் இறந்து தூக்கிட்டு போகும்போது சொல்லு, ஒரு ஜனமே பேசும், ஐபிஎஸ்சியில் செத்துட்டேன், ஆடியிலேயே சாவமுன்னு எதிர்பார்த்தோம், இந்த வேகத்தடையிட்ட விழுந்தேன், தாண்டி தப்பிச்சுக்கிட்டானாடா. இன்னும் இருந்தா ஏகப்பட்ட குடும்பத்தை கெடுத்துருப்பேன், போய் சேர்ந்தது நல்லதுதான்டா. நல்லவன் செத்து போகும்போது ஊர் ஜனமே அழுது பேசும். இன்னும் ஒரு 4 வருஷத்துக்கு இந்த ஊரில் இருந்திருந்தான் நிறையா பேர்த்த காப்பாற்றிருப்பானே, ஆண்டவனுக்கு பொறுக்கலையான அழகு. நல்லவன் கெட்டவன் எப்போ தெரியுமுன்னா, அவன் இறந்த அன்னைக்கு தான் தெரியும். எவ்வளோ நீங்கள் காசு பணம் வச்சுருந்தாலும் ஐயா, இறந்ததுக்கப்புறம் ஒரே வார்த்தை சொல்லுவேன். ஒரு கோடீஸ்வரன் செத்து கிடக்கானா இருந்து வந்துட்டு, ஒரு மிகப்பெரிய ஒரு கோடீஸ்வரன், அவர் உடம்பை டச் பண்ணாதீங்க, பன்னீர் தொழிங்க, அவருக்கு வந்து தங்கத்தேரை சோடிச்சுட்டு வந்து தான் தூக்கிட்டு போகணும்னு சொல்ல மாட்டேன். இறந்து வந்து சின்ன பையன் கொடுத்துருவேன், இந்த பாடியை முதல் எப்போ எடுப்பீங்க, பாடின்னு டைம். 6 அடி நிலந்தான் மனுஷனுக்கு சொந்தம் என்று நினைத்த காலம் மாறிவிட்டது. இன்னைக்கு அரைப்பொடி சாம்பல் தான். வர்ற காலத்துலாம் மயனே போன் அடிச்சு சொல்லுவேன், எங்கள் அப்பா இதாகிட்டாப்புல, கூகுளில் காசு போட்டு விட்றேன், எரிச்சு சாம்பலை வந்து விபூதி பாக்கெட்டை எனக்கு அனுப்பிவிடு, கூகுளில் போட்டு விட்றேன், சரக்கு 2 கிரேட் எடுத்துக்கோங்க, அக்கௌண்ட்டில் அங்கே மாற்றி விடுக்கிறேன், நீங்கள் ஒன்றா பிஸி, ஒர்க்கு அதிகமாக இருக்கு. காலங்கள் மாறிக்கிருச்சு. ஆடு மாடுடைய நிலைமை மாறி மனிதனுடைய நிலைமை ஆகிவிட்டது. அன்பு உறவுகளே, 2 வீலரில் செல்லக்கூடிய இளைஞர் சமுதாயமே, பைக்கில் போகிறீங்க, வேகத்தை குறைச்சி போங்க. அப்போ இந்த பெரியவங்கெல்லாம் ஓட்டின வண்டி என்ன வண்டினா, மொங்கு வண்டி. மொங்கு வண்டி தான். அதில் சில பேர் பார்த்தா அதில் வேகத்தடையெல்லாம் அமைச்சு ஏற்றுவாங்க. அதில் என்ன வேகமாக ஓடுனா அவ்வளோதான், குச்சி கொண்டு வந்து வெதரில் குத்திடும். கவனமாக ஓட்டணும். ஆனால் அப்போ பெரிய பைக்குனா எதோ இப்போ ஓட்டினா, அப்போ TS50, இந்த TS50 அடாடாடாடாடா, அதை வச்சுக்கிட்டு அந்த காலத்தில் ஜிப்பாவை மடிச்சு விட்டு அந்த மீசையை சுற்றி விட்டு அந்த வண்டியை ஸ்டார்ட் பண்ணால் சவுண்டு கேட்கும் பாரு, விட்டு வேறு புகை கக்கும். ஆனால் நம்மளால விட மாட்டேன், விட்டு வேறுன்னு போய், ஆனால் மழை காலத்தில் நனைஞ்சிச்சுன்னா அந்த TS50 வச்சிருக்க ஆளு ஒரு மெக்கானிக் ஆயிடுவேன். அந்த பிளக்கை புடுங்கி தார் ரோட்டில் போட்டு சுரண்டி திருப்பி சுடுதண்ணிலாம் போடுவாங்க. போட்டு இந்த பிளக்கை மாட்டிக்கிட்டு ஏறிக்கிட்டு சாப் பண்ணுவேன். கிரிச்சு பிடிச்சுன்னு சட்டாக்குன்னு செயின் கட்டாச்சுன்னு செத்தேன். கட்டாக்குன்னு அடிச்சுன்னு மறுநாள் வெளியே இருக்கும்போது இப்படி போவேன்.
அந்த டிஎஸ் பெட்டி ஓட்டும் போது கூட பாதுகாப்பாக இருந்துச்சு. இன்னைக்கு பைக்கு கொண்டு வந்துட்டாயப்பா. பைக்கு டயரை பார்க்குறேன், டிராக்டர் டயர் மாதிரி இந்த தட்டி ஸ்டார்ட் பண்ணுறேன். கிருபுன்னு பக்கத்து வீட்டில் ஒரு ஆள் ப்ரெஷராக கிடந்த ஆள் கிருபுன்னு சொன்னோடனே கட்டிலோட விழுந்து கிளம்புறேன். திட்டுன்னு புதுசா கல்யாணம் பண்ணவன் பொண்டாட்டிய முன்னாடி உட்காரு, சீர் கொடுத்த என்ஃபீல்டு மிதிச்சா திட்டுன்னு சொன்னோடனே அந்த பிள்ளைக்கு சுடுதாரு கலண்டுருச்சு. திருப்பி தாலி கொச்சக்கார போட்டு அவங்க ஏறி உக்காந்தவனே எந்தா புதுசா கல்யாணம் ஆன பொம்பளை எல்லாம் உங்களையும் தான் சொல்றேன். தாய் புதுசா கல்யாணம் பண்ணும் போது அப்படி போகாதீங்க. அந்த வாரம் புதுசா கல்யாணம் ஆனது கூட சிரிக்குது. மற்ற நேரம் போகும்போது இந்த இப்படி உட்காந்து போற, கல்யாணம் பண்ணிட்டா புருஷன் தான் இருக்க கட்டி முடிச்சு அவன் அடியே கொஞ்சம் கையை கிளச்ச பிடிக்க முடியல. உடனே இவ போங்க, அன்னைக்கு பவித்ரா மட்டும் அவன் புருஷன் கூட போனா நான் விடவே மாட்டேன், செத்தாலும் 2 பேரும் ஜாகணும். அவன் என்ன பண்ணிக்க வேகத்தடை சரி 100ல் போயிருக்கேன். இந்த தட்டி வேகத்தடை தம்முன்னு விழுந்தோடனே இந்த முண்டைக்கு சூத்தரிச்சு போச்சு. உசிலம்பட்டியில விழுந்த பொம்பளைய போய் மதுரையில் போய் போன் அடிக்கிறேன். பவித்ரா என்ன ஆளை காணா, அந்த பிள்ளை மைத்த காணா, உன் தாலியை வாங்கிட்டு போனாங்க, அப்பா வீட்டுக்கு போறேன். இப்ப எங்க இருக்க 3 மூட்டு போட்டு பெரியாஸ்பத்திரியில் படம். அதுலயே இந்த சந்தோஷம் அன்பு எங்க இருக்கும்னா பெண்கிட்ட சொல்றேன். ஆம்பளையாளை கோபம் இல்லாமல் ஆக்குவவளும் பெண் தான், கோபப்பட தூண்டுவதும் பெண் தான். புருஷன் வேலைக்கெல்லாம் போயிட்டு வந்தா நீங்க என்ன பண்றீங்கன்னா அவன் பாவம், கொத்தனார் வேலை ஆக்குற ஆளுகள்லாம் பாவம், ஹெவி ஸ்காடு இருக்கு பாவம், சிமுண்டு காலு பொத்து அந்த செருப்புல 7 ஓட்டை விழுந்து அவன் சாரத்து மேல ஏறி சட்டி ஓடாம நின்று அதை பார்த்து சித்தால தூக்குண்டு உள்ள இருக்குன்னு சொல்லி இருள் அடிச்சு சட்டா தலையில ஒட்டு கொட்டு யாரும் பூரஞ்சிரி பார்த்துருப்பாங்க. என்ன தூக்கு கொண்டு அம்புட்டு பெருசா இருக்குமா? ஏன் போய் ஈயம் பூச்சிட்டு வாவேன் போனா பிறகு நீ பயமாயினே. ஏன் சொல்றேன்னா தாய்மார் சொல்றேன், அமைதியா இருங்க. கணவர் வந்து வீட்டுக்கு வந்தவனையே கோபமான விஷயங்களை நீங்க சொல்ல எவனா நோத்தங்கம்மான வைராண்டா இவ்வளவு நேரம் சொல்லி எனக்கு செய்வன வச்சுட்டாங்களே. அண்ணே தொண்டையை பிடிச்சி இருக்குதுப்பா, நல்லா இருப்பேன். இடத்துல தண்ணியை ஊத்து, என் பெட்டியில் அப்படி தண்ணியை ஊத்து. அது புது பெட்டியா? அப்படி வீட்டுக்காரு போயிட்டு வந்தவனே வாங்கத்தான் பெரிய ஹார்டு ஒர்க்கா சத்த பெட்டில் பாடுங்க, காலை அமைக்கி விடவா, கீராடை மாற்றி விடவா, லென்த் ஓசு இந்த கப்ளி. ஓ மை காட், இந்த மாதிரி லென்த் ஓசுனா சிரிக்கிறாங்க. அந்த ஆளு காலை அமைக்கி விட்டு புருஷன் காலத்தேன் சரி அமைக்கி விட்டு விரல்ல சடக்கு சடக்கு சடக்குன்னு சொரக்க போட்டு ஒரு காப்பியை போட்டு எடுத்துட்டு வந்து காத்தாரியை போட்டு விட்டு புரு காப்பி குடிங்க புரு புருண்டு அப்படி சொல்லி அதுக்கப்புறம் சோத்தை போட்டு தூங்கும் போது அப்படி சமாதானப்படுத்தி அப்பத்தான் சொல்லணும் ஏதாவது விஷயமா இருந்தாலும். இவன் நொந்து போய் சிக்னலில் போலீஸ் பிடிச்சி 1000 ரூபா அவதாரம் போட்டு அந்த கடுப்பு ஒன்று கடைக்கு வேமா வண்டியை போட்டிருப்பேன், கடை டாஸ்மாக் கடை அடைச்சிருப்பாங்க, அது வேற எரிச்ச மயிறு வேமா வந்து நடந்து வந்திருப்பேன், லப்பர் செருப்பு அந்திருக்கான். 3வது கடுப்பு ஒன்று அம்புட்டு கடுப்போட வீட்டை தட்டுவேன், கதவை திறந்தோடனே என் பொண்டாடி சொல்லும் எங்க சிலிண்டர் சுத்தமாக முடிஞ்சிச்சு. அவன் உங்க மையன் டிவி தள்ளி விட்டு உடச்சு விட்டேன், கரண்ட் புல்லு குடிச்சிருக்காங்க 3000 வந்துருச்சு, பருப்புள்ள டால்டான்ல என்ன இல்லைன்னு சொல்லும் போது அவன் நினைப்பேன் பேசாம அந்த பிளாட்பாரத்திலே படுத்துருவோமா, இப்போலாம் கட்டிக்கிட்டு பெரிய கந்து வீட்டுக்காரியோட மோசமா இருக்கானே. எந்த விஷயம்
எதை எந்த இடத்துல சொல்லணுமோ அந்த இடத்துல சொல்லணும். அன்றைய காலத்தில் பெரியவங்கள் வாழ்ந்த காலம் நல்ல காலம்னே நான் சொல்லுவேன். இப்போ வாழுகின்ற இளைய சமுதாயமே பழைய காலத்துக்கு இன்னும் ஒரு 5 வருஷத்துக்கு நீ திரும்பலைன்னா நான் நாடகமே நடிக்கிறேன். திரும்புவேன். என்னன்னு கேளுங்க. அன்னைக்கு சோறு கம்மங்கூழ் சாப்பிட்டாங்க. சாப்பிட்டு 2 பெரிய மனுஷன் இந்த நம்ம ஏரியா ரோட்டில் இதே பாரப்பட்டிலேருந்து நடந்து போகும்போது 2 பேர் பேசிக்கிடுவாங்க. உனக்கு நெல் எம்பிட்டு வந்துச்சு, எனக்கு 60 மூடை, உனக்கு 70 மூடை. உன் மையன் மூத்தவன் என்ன பண்ணுறேன், அவன் படிக்கிறேன், இளையவன் அவன் இந்த அங்கே வேலை ஆக்குறேன், சரி உன் மகளை இங்கே கட்டி கொடுத்தேன், எத்தனை பிள்ளைய என்ன பண்ணுனேன் ஏது பண்ணுனேன்னு 2 பெரியவங்க 20 வருஷத்துக்கு முன்னாடி பேசிட்டு போனாங்க. இப்போ 2 பெரிய மனுஷன் காலையில் யாராவது நடந்து போகும்போது பக்கத்தில் போய் கேளுங்க, அவங்க பேசிட்டு போகும்போது நல்லா இருக்கும்டா. 2 பெரிய மனுஷன் பேசிட்டு போறாங்க. எப்படிண்ணே பேசினாங்க? உனக்கு சுகர் எவ்வளோ, எனக்கு 370, உனக்கு எனக்கு 400 தாண்டிருச்சு, அப்புறம் போன வாரம் ஏன் வரல, எனக்கு கட்ட வரல எடுத்துட்டாங்க, உனக்கு எனக்கு 4 வரலையும் காலி பண்ணிட்டாங்க, அப்புறம் அடுத்த மாதம் நான் ஆஸ்பத்திரி போகிறேன், எதுக்கு ஒரு காலை காலி பண்ண போகிறாங்க. பூரா சுகர் ப்ரெஷர் இது வர காரணம் என்னென்னா மனக்கட்டுப்பாடுங்க. நீங்கள் ஒரு சின்ன விஷயமா இருந்தால் டாக்டர்கிட்ட தயவு செய்து போகாதீங்க. மருத்துவமனைக்கெல்லாம் போனேன்னா லேசாக தலைவலிக்குதுன்னு போ. டாக்டர் அப்படி கோட்டை போட்டு நர்ஸ் ஏசியை 4வது பாயிண்டில் வை, ஒருத்தர் சிக்கியிருக்கேன், சொல்லுங்க உன் பேர் என்ன, அங்குச்சாமிங்க, என்ன பண்ணுது, தலைவலி. நர்ஸ் 3வது மாடி சென்ட்ரிங் போட எவ்வளோ கேட்டாங்க சொன்னார். சார் 2 லட்சம். ஓகே ஓகே, நீங்கள் 40 நாள் இங்கே இருக்கணும், அப்போ தான் நான் சென்ட்ரிங் போட முடியும். மனசுக்குள்ளே நினச்சிக்கிறேன். அந்த தலைவலிக்கு அவன் டாக்டர் பண்ணுறதை பார்க்கணும். மூச்சை இழுத்து விடுங்க, ரைட், தலை லெஃப்ட் சைடா அப்படின்னா உடனே சிட்டை எழுதுவார். அந்த பேஷண்ட்டு கேட்பார், என்ன சார் எழுதுறிய, உங்கள் மண்டையை முதல் ஓப்பன் பண்ணணும், ஓப்பன் பண்ணி உள்ள சாரம் கட்டணும், கொச்சக்கயிறு இறக்கணும், 8 பேர் நீர்மலைக்கு வரணும், 2 பேர் கொடை உடைக்க வரணும், எல்லாமே இருக்குது. பிளட் டெஸ்ட் எடுங்க, யூரின் டெஸ்ட் எடுங்க, அந்த டெஸ்ட் எடுங்க, இந்த டெஸ்ட் எடுங்க. காசு இல்லை சார், வெளியே உட்காந்து 5 நிமிஷம் பிச்சை எடுங்க, முடிச்சுவேன். மருத்துவர்கள் யாருன்னா மன இன்னி நேரத்தில் உனக்கு என்ன மயிர் போன் வருது, அப்பாட்டியா உண்மை அதே. பப்பாட்டியும் பொண்டாட்டியும் போன் பேசுற வச்சு கண்டுபிடிச்சு போடுறேன். என்ன அரே சரி வேணா, சரி இது பொண்டாட்டி. பப்பாட்டிக்கிட்ட ரொம்ப உருவாங்க. என்னடா சார் ஓகேடா ஓகேடா ஓகே ஓகே சரி செல்லாம் ஓகே ஓகே. இல்லை உங்கள் நம்பர் பிஸியாக இருந்துச்சுன்னா அந்த பிள்ளை கேட்கும். அவள் தான் அந்த ரெவடி முண்டை தான். நான் ஏற்கனவே ஒரு ஜல்லிக்கட்டு மாடு வளர்க்குறல, அவதான். நீ என்ன வேணா எடுத்துக்கடா. உனக்கு ரீசார்ஜ் பண்ண சொன்னால் பொண்டாட்டிக்கு 1 மாதத்துக்கு பண்ணுவேன், பப்பாட்டிக்கு 1 வருஷத்துக்கு. அன்லிமிட்டட் அன்லிமிட்டட். பப்பாட்டி வைக்கிறது லேசுன்னு நினைக்கிற, அது பெரிய கஷ்டம். புருஷன் எப்படா போவேன்னு வேலிக்கிறவுலேயே உட்காந்துருப்பாங்க. பக்கத்தில் வெளியே இருக்கவங்க கூட தும்புனா கூட புருஷன்தே வந்துட்டான் போல நடுங்கி. அவ்வளோ தூரத்துக்கு உலகம் சும்மா கிடையாது. ஒரே விஷயம், காதல் செய்யுங்க. காதல் வேணாம்னு சொல்லலை. காதல் புனிதமானதான். மனதும் மனதும் ஒத்துக்கொண்டால் அது காதல். அந்த காதலை தவறு என்று எம்கேஆர் சொல்லவில்லை. அந்த காதலிப்பதற்கெல்லாம் காரணமாக இருந்த பெத்ததாய் தப்பன் சமூகத்தோடு திருமணம் செய்து நல்லா வாழ, அதே முக்கியம். அதே அங்கே ஆத்தா ஒன்று கைதட்டுதாரு. அங்கே ஒத்துக்காட்டி நாட்டுக்கு நின்று இவங்கெல்லாம் எங்கே படித்தா. இளைஞர்கள் இளைஞிகள் காதல் செய்யும் போது நம்ம பார்த்துருக்கோம். இப்போ சின்ன பயில்களும் கிளம்பிட்டாங்க. அவங்க அப்பா சொல்கிறாரு, டேய் பள்ளிக்கூடம் போடா. நான் போக மாட்டேன்ப்பா, லீவு. ஏன் வாத்தியார் எதுன்னு சொன்னாரா?
இல்லைப்பா. இன்னைக்கு கவர்மெண்ட் லீவா? இல்லைப்பா. அப்போ ஏன் போக மாட்டேன்? என் ஆள் லீவுப்பா. 3வது படிக்கிறேன் கூட கிளம்பிட்டேன். இன்னைக்கு பூராமே வீடியோ கால் தான். எதுக்கு எடுத்தாலும் வீடியோ கால் தான். இப்படியே வீடியோ கால் பேசிட்டு சில பேர் சாக்கடையெல்லாம் விழுந்திருக்கேன். டம்முன்னு விழுந்தவனே சாக்கடையா சாக்கடை போஸ்ட் மரத்தில் முட்டு வாங்கி. அந்த வீடியோ கால் யார் பார்த்தோம்னா சொந்த பந்தங்களே 20 ஆண்டுகளுக்கு முன்னாடி உண்மையான பாசம் இருந்தது. பெரியப்பா வருவாங்க, சின்னம்மா வருவாங்க, சித்தி வருவாங்க, தீமண்டம் வாங்கிட்டு வருவாங்கன்னு காத்து கிடந்த உறவுகளில் எத்தனை பேர் இருக்காங்க? நான் ஒருத்தன். சின்ன வயசில் தீமண்டம் வாங்கிட்டு வருவாங்க. இன்னைக்கு யாராக இருந்தாலும் வீடியோ கால். ஆடு மேய்க்கிறவன் ஓனர்கிட்ட வீடியோ கால் போகிறேன். ஐயா நம்ம ஆடு புருவை வாங்கினது 2 குட்டி போட்டிருக்கியா? ஓனர் சொன்னார் 2 குட்டி என்ன குட்டிடா? 1 கெடாயா 1 பொட்டையா? நம்ப மாட்டேன். வீடியோ காலில் காமி. புருவ குட்டியை காமிச்சிட்டேன். கடா குட்டியை காமின்னு சொன்னும்போது அவன் என்ன பண்ணிவிட்டான்? அந்த முண்டை குட்டியை கவட்டுக்குள்ளே வச்சு இப்படி காமிக்கும் போது இவன் சட்டி ஓடலை. ஓனர் பார்த்துட்டார். அது வந்தவனையே கடாயை காயடிச்சு போடுறோம்டா. குட்டியை நல்லா வளர்த்து காய் பெருசாக இருக்கடா. உடனே இவன் ஐயா சாரியா அது ஏன் காயா? சர்றா முண்டை போட வேடா. பரபட்டி கிராமத்திலே வீட்டிருக்கன் தெய்வம் ஐயா, மந்தயமன் இருக்கிறாள் ஐயா, மந்தயமே கெட்ட வரம் கொடுக்கிறாள் ஐயா. பரவட்டி கிராமத்திலே வீட்டிருக்கன் தெய்வம் ஐயா, மந்தயமன் இருக்கிறாள் ஐயா, மந்தயமே கெட்ட வரம் கொடுக்கிறாள் ஐயா, மக்களுக்கு கெட்ட வரம் கொடுக்கிறாள் ஐயா. சாம்பளையா அறுப்புகோரையா அள்ளி கொடுத்த சாம்பளையா அறுப்புகோரையா அள்ளி கொடுத்த சாம்பளையா அறுப்புகோரையா பாரபத்திய காக்கிறாளையா, மந்தயமே தத்துரோமா இருக்கிறாளையா. பரபட்டி கிராமத்திலே வீட்டிருக்கும் தெய்வமையா, பல்லாட மந்தயம்மனா, மந்தயமே கெட்ட வரம் கொடுக்கிறாளையா. கொடாத கோடி சனம் உன்னைத்தான் வணங்குதம்மா, கொடாத கோடி சனம் உன்னைத்தான் வணங்குதம்மா, கொடாத கோடி சனம் உன்னைத்தான் வணங்குதம்மா, மந்தயம்மா இருக்கிறாளம்மா, மக்களுக்கு 100 ஆண்டு கொடுக்கிறாளம்மா. பரபட்டி கிராமத்திலே வீட்டிருக்கும் தெய்வமையா, பொல்லாத மந்தயம்மனா, மந்தயம்மே ஏழ மக்களை காக்கிறாளையா, மந்தயம்மே ஏழ மக்களை காக்கிறாளையா. எக்கோ இருக்கா? ஹலோ 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 சார்புங்க சார்புங்க. வடக்கே வளநாடு மலிகொண்ட நாடு, தெக்கையா திருநெல்வேலி ஜில்லாவா, தட்சிணா பூமி 6ஆம் பள்ளி கோட்டை 7000 பண்ண, மேற்கே மலையாளம் அது மேமலையாள நாடு, அந்த மலையாள நாட்டுல உன்னைய வச்சு வளர்க்க முடியாம ஏன் ஓட்டி விட்டா தண்ணீர, ஏன் மலட்டாட்டு தண்ணீர நீ மேனாட விட்டு என் 18ஆம் படி பெரிய கருப்பு நீ கீநாடி அழகர் கோயில் நீ இறங்கையிலே என்
என் 18ஆம் படி பெரிய கருப்பை வணங்கி இந்த கல்லர் பிறந்த ஊரில் இருக்கக்கூடிய என் பொல்லாத மந்தையம்மனை வணங்கி அறுப்பு என்ன கரத்தலும் பொன்னரமலவா கொடி மதிமரியாதைக்குரிய கே பாறைப்பட்டி கிராமத்திலே அருள் வாழ்த்து கொண்டிருக்கின்ற ஸ்ரீ மந்தையம்மன் திருக்கோவில் வையாசி திருவிழாவை முன்னிட்டு இன்றைய தினம் பலத்த குதிரையை காணாம் சாரிபுரம் குரோதி வரணும் வையாசி 3ஆம் தேதி 16/5/2024 வியாழக்கிழமை சரியாக 10 மணி அளவில் கோயில் மாவட்டத்தில் சிங்கார கலையரங்கில் வையாசி 4ஆம் தேதி 17/5/2024 தமிழகத்திலே தலை சிறந்த நாடக குடும்பங்கள் இங்கே வர வேண்டும். கேர பாறைப்பட்டியிலே நாடகம் வேணாம், ஆடலும் பாடல் தான் வைக்கணும், இருந்தாலும் உங்களை கொண்டு போய் அந்த ஊரிலே மலையில் போட்டு வாட்டணும் என்று எம்கேஆர் அன்பாலயத்துக்கு ஒரு காரை எடுத்து அங்கே வந்து 3 லிட்டர் பவுண்டாவை காலி பண்ணி நான் புதுக்கோட்டை சுப்பிரமணிக்கு போன் அடித்து நடிகரை புறம் போட்டு இன்றைய தினம் போன் அடிக்கும் போது மகேந்திரா வேணு எஃப்சிக்கு போயிருச்சு, இன்னொரு வேன் இருக்கு, அது எஃப்சி முடிஞ்சு 4 மாதம் ஆச்சு என்று சொன்னார்கள். பரவாயில்ல வர சொல்லுங்கன்னு அந்த வண்டி 20க்கு மேலே தாண்டவில்லை. திருப்பி பாலமேடை தாண்டி வரும்போது மழை பிடிச்சி அடித்த உடனே வந்த டிரைவர் தூக்க விரிச்சில் ரிவர்ஸ்லேயே 70 கிலோமீட்டர் போய் எல்லாமே போட்டிருக்காங்க. இதெல்லாம் இருக்காது, இதெல்லாம் உண்மை. அப்படி இருந்தும் திருப்பி ஊருக்கு நான் பாறைப்பட்டிக்கு 8 மணிக்கு வந்து விட்டேன். திருப்பி பாறைப்பட்டியில் இருக்கக்கூடிய என் உறவுகள்கிட்ட சொன்னேன், செகதியாருக்கு சேரை போட்டால் தான் ஆளுக சூத்து நல்லா உட்காரும் என்று சொன்னேன். உடனே ஒரு 300 சேர்களை ஏற்பாடு செய்து சேரை போட்டு உள்ளே வேக்காடோடு நடிக்கக்கூடிய நாடகம் போட்டிருக்கிறேன். எல்லாமே இருக்காது. ஏவே உத்தமனா அவனுக்கு தெரியுது எல்லாம் தெரியுதுண்ணே. மூடிக்கிட்டு உட்காரு, காலைல உளுந்தோட வாங்கி தர மாட்டேன். தெரியுது. நான் மிருதங்காரன் மண்டே எப்போ தானடா பார்க்குறேன், என்னடா கழுத்திருப்பேன் கோழி மாட்டினது மாதிரி இருக்க மண்டை லைட்டு போட்டுருந்தா நல்லா சரி. வழி நம்ம நாடகம் உங்கள் மத்தியில் அது விமர்சையாக நடைபெறும். நடிபச வேந்தன் நடிபச மன்னன் உங்கள் அபிமான நட்சத்திரம் பசத்துக்குரிய எனது அன்பு உள்ளம் திருச்சி மண் கண்டெடுத்த MP தேவன் அவர்கள் வேலன் வேடன். நான் அதை பார்த்து சிரிக்கல, நீ ராஜவாட்டு வரும்போது ஒரு உள்ள இருக்காது. எனக்கு என்னமோ முறியன் பெரும்பாலும் இரும்பு வேலை கொண்டு வராருல்ல, அது எதுக்கு தெரியுமா? ஒத்தையில வந்தா முனிகினி அடிச்சிருமுண்டு. இப்ப பூராமே பிடிச்சிக்கிட்டே தான். நாரதர் உள்ள ஒருத்தையும் படுத்து கிடைக்கும் ஒரு சூத்து ஊத்தி, அவன் வெளியே வரும்போது எப்படியும் 40 பேர் தான் இருப்பிய. இன்னொருத்தையும் உள்ள கிடைக்கும் மருதமணி, 12 கிலோ சதை 8 கிலோ எலும்பு. இப்போ போய் பாருங்களேன், டான்ஸு பின்னாடியே உரசிக்கிட்டே உட்காந்துருக்கேன். அப்படியே அதில் அவன் குளிர் காயிறேன், கடைசியில் என்னைய மாமா ஆக்கிவிடுறாங்க. குயில் இசை கோயிலவாணி கொஞ்சமொழி பேச ரஞ்சிதம் பாசத்துக்குரிய எனது அன்பு சகோதரி மன்னார்குடி மண் கண்டெடுத்த எஸ் அபிராமி அவர்கள் வள்ளியாக நடிக்க காத்து கொண்டிருக்கிறார். பாட்டுக்கண்டு பிறந்து பாட்டுக்கண்டே வாழ்ந்து கொண்டிருக்கிறான் ஒரு அதிசய சிறுவன். 22 வயதே நிரம்பிய நாதகான பேரரசு. நீங்கள் எத்தனையோ நாரதர் பாடி கேட்டிருப்பீங்க. இந்த தம்பி பாடும்போது கேட்டீங்கன்னா அழுத பிள்ளை கூட அழுகையை நிப்பாடிட்டு கைதட்டும். அப்படி சிறப்பாக பாடக்கூடிய பேசக்கூடிய திறமை வாய்ந்த நல்ல இதயம் புதுக்கோட்டை மண்ணுக்கு பெருமை சேர்க்க காத்து கொண்டிருக்கிறார் எங்களது ரஞ்சித் அவர்கள் நாரதராக நடிக்க காத்து கொண்டிருக்கிறார். ஆறுமுனிய கலையரசு பின்பாட்டு இசையமுது அன்பு தம்பி, நல்ல பையன்தான். பெட்டிக்காரன் மாதிரி உட்காரு, உசிலம்பட்டியில் பலாச்சோலை விற்கிற மாதிரி உட்காந்துருக்கு. ஓ மூஞ்சில முழிச்சா விளங்க மாடா. அப்போ என்னடா சொன்னேன், வாயில் விட்டம் சொன்னேன். வாசிக்கவா இந்த நோட்டீஸ் வாசிக்கலாம். என்ன வாசிக்க நல்லா தான் பாடுவேன், அதெல்லாம் வாசிப்பேன். அப்போ நீ சும்மா ஆறுமுனிய சக்கரவர்த்தி பின்பாட்டு இசையமுது மணியண்டா இந்த மத்தியில் விடக்கூடாதுடா. சரிண்ணே, இங்கே இருக்கவங்க போகிறான் உன் பாட்டை கேட்டு கைதட்டணும்டா.
நீ என் தம்பி நிரூபிக்கணும்டா. என் அன்பு தம்பி புதுக்கோட்டை காவிரி நகரை சேர்ந்த டிஆர் மணிகண்டன் அவர்கள் ஆறுமுனிய பின்பாடு. அந்த மைக்கு வால்யூம் இருந்து கொஞ்சம் வால்யூம் நல்லா ஏத்துங்க ப்ரோ, ப்ளீஸ் ப்ளீஸ். தேவர் என்னும் சிங்கம் பசும்பொன் முத்து ராமலிங்கம். தேவர் என்னும் சிங்கம் பசும்பொன் முத்து ராமலிங்கம். செந்தவில் நாட்டு மக்களுக்காக தெய்வம் தந்த தங்கம், அவர் தெய்வம் தந்த தங்கம். தேவர் என்னும் சிங்கம் பசும்பொன் முத்து ராமலிங்கம். தேவர் என்னும் சிங்கம் பசும்பொன் முத்து ராமலிங்கம். செந்தவில் நாட்டு மக்களுக்காக தெய்வம் தந்த தங்கம், அவர் தெய்வம் தந்த தங்கம். தேவர் என்னும் சிங்கம் பசும்பொன் முத்து ராமலிங்கம். தேவர் என்னும் சிங்கம் பசும்பொன் முத்து ராமலிங்கம். பணத்தின் மீது பற்று வைத்ததில்லை, அவர் பற்று வைத்ததில்லை. சட்டக்கோடு தர்மக்கோடு தாண்டி போனதில்லை, அவர் சத்திய ஞானம் உண்டை. ஜாதி வேடம் ரோகம் எல்லாம் தேவர் இடத்தில் இல்லை, அவர் சிந்தை அன்பில் இல்லை. எது வந்தாலும் அஞ்சிடாமல் எடுத்து வைப்பார் சொல்லை, அவரை எதிர்த்து வென்றவர் இல்லை. தேவர் என்னும் சிங்கம் பசும்பொன் முத்து ராமலிங்கம். தேவர் என்னும் சிங்கம் பசும்பொன் முத்து ராமலிங்கம். செந்தமிழ் நாட்டு மக்களுக்காக தெய்வம் தந்த தங்கம், அவர் தெய்வம் தந்த தங்கம். தேசபக்தி தெய்வ பக்தி ரெண்டும் கொண்ட ஞானி, அவர் நெஞ்சம் அன்பு தோணி. ஏழை பலரை பதவி தேரில் ஏற்றிவிட்ட ஏணி, அவர் நாவில் நின்றவள் வாணி. தேடை ஏறி பேச வந்தால் மக்கள் வெள்ளம் கூடும், பகை மறந்து எழுந்து ஓடும். வானம் பூமி உள்ள வரைக்கும் தேவர் உயரும் பாடும், அவரை தெய்வம் போற்றி பாடும். தேவர் என்னும் சிங்கம் பசும்பொன் முத்து ராமலிங்கம். தேவர் என்னும் சிங்கம் பசும்பொன் முத்து ராமலிங்கம். செந்தமிழ் நாட்டு மக்களுக்காக தெய்வம் தந்த தங்கம், அவர் தெய்வம் தந்த தங்கம். தேவர் என்னும் சிங்கம் பசும்பொன் முத்து ராமலிங்கம். தேவர் என்னும் சிங்கம் பசும்பொன் முத்து ராமலிங்கம். செந்தமிழ் நாட்டு மக்களுக்காக தெய்வம் தந்த தங்கம், தேவர் தெய்வம் தந்த தங்கம். எப்படி என் தம்பி? என் தம்பி எப்படி ஜோடவாவேன்? வாழ்த்துக்கள். இங்க வந்து பேசுவேன் நான் ஒண்ணுக்கு வரீங்க. மிருதங்க சக்கரவர்த்தி மிருதங்கத்துவா கோடையடி குமரன் பாசத்துக்குரிய எனது அன்பு அண்ணன் கோயில்பட்டியை சேர்ந்த கே.ஏ. செல்வம் அவர்கள் மிருதங்கத்தை இசைப்பார்கள். உண்மையில கைதட்டுறாங்க எல்லாரும் கைதட்டுறாங்க. ஒரு கலைஞன் எப்ப பேர் வாங்குறான்னா, ஒவ்வொரு நடிகன் பாடக்கூடிய பாடலுக்கெல்லாம் நீங்க எப்படி அழகா வாசிப்பீங்க, இப்படி வாசித்தான் நீங்க பேர் வாங்க தேவையில்லை நிரூபித்த உன்னை நான் தலை வணங்குறேன். மண்டைக்கு நாளை பண்ண சுண்ணாம்பு தடவிட்டோம், என்னைக்கு தாலி ஊத்தப்ப ஊத்த போறாங்க. பலவாத்திய மன்னன்
பலவாத்திய சக்கரவர்த்தி, என் அன்பு அண்ணன், ஞானமானவர், ஒரு அருமையானவர். இந்த வயதிலேயும் வீட்டிலே படுத்துக்கிட்டு ஓஎப்பி வாங்கி சாப்பிடக்கூடாது, ரத்தம் உள்ளவரை உழைக்க வேண்டும் என்று தொடர்ந்து பயணித்து கொண்டிருக்கின்ற இந்த தமிழனை கே பாரப்பட்டி கிராமம் மட்டுமல்ல, வந்திருக்க உறவோடு சார்பாக எம்கேஆர் தலைவணங்கிற ஐயா. பேர் சொல்லவே இல்லை, இதுக்கு அவங்க மேலே சீனு வர்றது. பேர் சொல்லவே இல்லை. பலவாத்திய மன்னன், எங்கள் அன்பு அண்ணன், புதுக்கோட்டை. நீ ஏன்டா எடுத்து வச்ச நாசமாக போவேன். இந்த குழாயடியில் குடத்தை வச்சோடனே போய் அடிப்பாங்க கடக்கு கடக்குன்னு, அந்த மாதிரி நீ மைக்க வச்சோடனே எங்கே என்ன மணக்குது. புதுக்கோட்டை ஆறுமுகம் அவர்கள் ஆள் ரசிக்கக்கூடிய பகுதி இந்த பகுதி. நீ என்ன பண்ண காத்திருக்கியோ? சிறந்த முறையில் இங்கே சீன்தாளம் அமைத்துக் கொண்டிருக்க அன்பு அண்ணன், புதுக்கோட்டை அருகாமல் உள்ள பூவரசகுடியை சேர்ந்த சண்முகம் அவர்கள் சீன்தாளம். போதும் போதும், இதுவே அதிகம். அடுத்த வட்டம்லாம் அப்படி சுரண்டவனே வச்சிடும், இல்லைன்னா அதை கொண்டு போய் காராட்சி வாங்கி தின்றுவேன். அவன் தான் உண்மையில கை தட்டலாம். 4 பேர் திருப்பாரு சுரண்டுறதுக்கு அவனை கூட்டு வரேன். இந்த ஊர்களில் எல்லாரும் பேசுவிய, பேசாம இந்த வேலை பார்க்கறதுக்கு நாடகத்தில் போய் சிஞ்சா போட்டு பொழைச்சிக்கலாம். உன் கையை அந்துவ முடியாது. சிஞ்சா நீ கொஞ்ச நேரம் இப்படியே பண்ணுவேன், இப்படியே இழுத்தும் குடக்கணும், கஷ்டம். ஒரு தாளம் இங்க இருக்கக்கூடிய எங்க சண்முகனை செய்யக்கூடிய இந்த தாள கலைஞனாக நீங்க உருவாக வேண்டுமென்றால் 3 வருஷம் ஆகும். 3 வருஷம் பயிற்சி தேவை, சும்மா கிடையாது, தாளம் போட முடியாது. நீ ஏற்கனவே சீமக்கரில் போட்டிருப்பாவல. என்ன சீமக்கருவேல என்ன போட்டிருப்பாரு? அதுக்கடுத்தபடியாக நகைச்சுவை மன்னன், நகைச்சுவை மாமணி, உங்களை சிரிக்க வைப்பதற்காக உள்ளே படுத்து கிடக்கிறான் ஒரு கருங்குளத்து முனி. கருங்குளத்து முனி அவன்தான் எங்கள் அண்ணன் மருதமணி. மருதமணி அவர்கள் ஆடல் அரசி, அபிநய சுந்தரி, நாட்டிய ஒய்யாரி. எவன் முட்டாட்டின்னு தெரியாது, எவன் முட்டாட்டின்னு தெரியாது. எனக்கு ரசீது போட்டிருக்கே, நான் தடவிட்டே கிடப்பேன். ஆனா நீங்க 4 பேர் நீர் கசிவு எடுத்து அங்கிட்டு போய் தொடச்சிட்டே வரணும். வாடமா ஆச்சு விட்டு எனக்கு ஏதாச்சும் செட் பண்ணி விடுனே, தடவுற மாதிரி. தடவுற மாதிரி இந்த செவர் ஓகேவா? அதை வேணா பிரசவ வச்சு தடவிட்டு படுத்துக்க. பாசத்துக்குரிய அருமை சகோதரி, புதுக்கோட்டையை சேர்ந்த எம் மாலாதேவி அவர்கள் டான்சன் காமி. அவ ஊரனுக்கு தண்ணிக்கு வந்தா ஏவோட பெல்ல நச்சிருந்தா முட்ட முட்டா. அவ ஊரனுக்கு தண்ணிக்கு வந்தா ஏவோட பெல்ல நச்சிருந்தா முட்ட முட்டா. யாரு தந்தா? இல்லனே, ஏக்கா யூடியூப்ல எடுக்கிறாங்க, நாளைக்கு புருஷன் பார்த்து வெட்டுவாங்க. சரி, அப்பதாங்கிறது அவருக்கு எப்படி தெரியும்? பக்கத்துல உட்காந்து தண்ணி அடிச்சுட்டு உட்கார்ந்தாங்க. ஒளிபொலி அமைப்பு சங்கீதா ஆடியோஸ், கே பாறைப்பட்டி, உரிமை ஈசன். ஈசன் ஆதி காலம் ஐயாக்கா உள்ள காலம், பழைய கிழவங்க உள்ள காலத்துல கட்டி காத்த இந்த கே பாறைப்பட்டியில் உள்ள சாமியெல்லாம் வீரம் குறையாம இருக்கா? கூப்பிட்ட குரலுக்கு இந்த மந்தையமே ஓடி வருமா? நான் அனுதினமும் வணங்கக்கூடிய அந்த 18ஆம் படி பெரிய கருப்பு 18 லாடர்களில் படியா கடிக்கட்டாக்குனது உண்மையானா? 600 வருஷம் சீமக்கருவ உடமராந்தான் படுக்க கள்ளிசேரி காளிமுனி ஐயா, ஒத்த கால ஜப்பானி, ஒரு கால நொண்டியா. இந்த சாமியெல்லாம் பாறைப்பட்டி கிராமத்துல தத்துருவமா வருதான். எங்கே சாமி வீரம் குறையாம அருளோடு இருக்கோ அங்கேதான் வரும்.
இங்கே வருதா வரும் ஹலோ சேதுபதி நாடு பொல்லாத சிவகங்கை நன்னாடு அஞ்சு சட பின்னலிட உனக்கு அழகு சடையும் தோரணையிட என் சிவகங்கை சீமையாண்ட என் வெட்டுடையா காளியம்மா கொஞ்ச நேரம் கேப்பாரப்பட்டியில இருக்கக்கூடிய உன் தங்கச்சி மந்தையம்மனை கூட்டிக்கிட்டு இந்த வெட்டவழி பொட்டலில நீ கொஞ்ச நேரம் மகிழி ஒட்டு விளையாட எந்திரி அடந்த முடி அழகா என் அழகு மேமதுரே என் தாலிய நிறைச்சவே இந்த உசிலம்பட்டி ஏரியாவில் நீ தர்மமுனின்னு பேர் வாங்கணும் புட்டா பம்ப நிறைச்சவே என்ன போல பாலகம் கூப்பிட்டா என் பொல்லாத தர்மமுனி நீ பரிதேசி வேஷம் போட்டவன்டா நார பறக்காத நர பறக்க முடியாத அம்மாயா உனக்கு ஒரு மடை இல்ல ரெண்டு மடை இல்ல 48 மடையாண்ட ராம நாட்டு கருப்பு 48 மடைய வெட்டு இன்னைக்கு கிளப்புதுடா செங்குதிரை 48 மடைய விட்டு செங்குதிரை ஏறி இந்த பாரவட்டில இருக்கக்கூடிய இந்த மந்தையம்மனுக்கு வீரம் பத்தாம இருக்கா கொஞ்ச நேரம் எந்திரி ஆதி நலையில கே பாரவட்டில 12 வருஷம் பாராமலையில்ல அப்ப பாரவட்டின நம்ம கிளவி சொல்லி அழுதுச்சான் நான் எப்படி மக்க வளர்க்க போறேன் எப்படி இந்த பிள்ளைகளை வளர்த்து ஆளாக்க போறேன் பாரவட்டில பஞ்சம் தாங்கல இங்க கம்மா கரையெல்லாம் கல்லும் புல்லும் மேய்தோ அப்ப ஊர்ல முத்த அம்பலத்துக்கு சாமி இறங்கிட்டா தலைய குலுக்கி ஆடையில கேபாரப்பட்டியில கிழக்க குமுறுதுடா மேகமெல்லாம் அப்ப மாயம்மா மழை வேஞ்சு நம்ம கிளவி மயிலி கீரை ஒடுங்கி மக்க வளர்க்கிறாடா அப்ப கோடை மழை வேஞ்சு நம்ம கிளவி கோபக்கீரை ஒடுங்கி இந்த பிள்ளை வளர்க்கிறாடா எப்படி போற தெரியுமா இந்த கூட்டணிக்கு எப்படி போற தெரியுமா இந்த கள்ளர் படையில பிறந்துட்டு இந்த மூவேந்தர் குலத்தில் பிறந்த மக்க நீங்க கரையில்லா அக்கம்மா வந்தையாத்தா நீ முளைக்காத வித துடியான ஜாமீனாவா 18ஆம் படி பெரிய கருப்பட்டா நீ கம்புள்ளாக்கால நீ வேறு விடானாத்து ஆதி நலையில பாரவட்டில நம்ம கிளவி ஓடையில இந்த மந்தையம்மனுக்கு இங்க மாலை வாங்க கூடாதுன்னு மாட்டு வண்டி கட்டி நம்ம கிளவே மயிலக்கால 2 ஊட்டிய அப்ப கணத்த வார ஏத்தி மந்தையம்மனுக்கு வளர்த்த காரி மாடு 2 ஊட்டிய மதுரை 5 லட்சம் வீதியா அம்பியாவதி பட்டணம்மா அங்க கோட்டு உருமாளுக்கு நம்ம கிளவே கோரிப்பாளைய ரோட்டுக்கும் அத்தீரு வாசத்துக்கு ஆனக்கல்லு ரோட்டுக்கும் அங்க தாளம்பூ வாசத்துக்கு தல்லாகுள ரோட்டுக்கும் அங்க தேங்காய் வளத்துக்கு பாரவட்டில நம்ம கிளவே தேரு முட்டி வீதிக்கும் சிரிச்ச முகத்துக்கும் அங்க சிம்மக்கல்லு ரோட்டுக்கும் அங்க பூப்பாரம் தானேத்தி மந்தையம்மனுக்கு உள்ள மாடு 2 ஊட்டி அங்க வண்டியில பாறையத்தி நம்ம கிளப்பே தலப்பால தான கட்டி அப்ப வண்டி வரையில மதுரை பாண்டி முனி ஒத்தையில வண்டிய மறிக்கிறாண்டா பாண்டி முனியோ அப்ப நம்ம கிளவேன்னு சொன்னாங்க இந்த பூ அடக்கி இந்த பொல்லாத பாண்டி முனி வந்துருச்சு
நான் மனசுல அணிதினமும் மண்டியிட்டு வேண்டிய கேபாரவட்டில் உள்ள என் மந்தையம் உனக்கானோ அப்ப வண்டி மூக்காணி கட்டையில உட்காந்து அட தட்டுடா மாட்ட போவான் பாரவட்டில இருக்கக்கூடிய சாமிக்கு எந்த சாமிக்கு முடி கொடுக்க மாட்டாதுடா 1000 பாட்டில் சாராயம் அப்படியாப்போ 1000 பாட்டில் சாராயம் எப்பயும் பாண்டி முனிக்கு அடிநாக்கு 10 3000 பாட்டில் சாராயம் என் சீமா பாண்டி முனிக்கு முடிநாக்கு 10 இன்னைக்கு பாரவட்டில சுருட்டு வாட அடிக்குதப்பு 18ஆம் படி பெரிய கருப்பு 18ஆம் படி பெரிய கருப்பு அந்த 18 படியும் அந்த லாடர்களை படிக்கட்டு ஆக்குனது உண்மையானா ஆளுயர வீச்சரவா என் 18ஆம் படி பெரிய கருப்பு உனக்கு அசையாத புடியருவா கள்ளிசரி நல்ல கம்மாயா என்னைய நாடு பேரு வாங்க வச்சது உண்மையானா என் கள்ளிசரி நல்ல கம்மாயா அந்த ஊத்தாங்கரையா என் கலிசரி காளி முனி ஐயா உனக்கு உடமரம் தான் படுக்க அந்த உடமரத்து என்னைய விட்டு நீ படுத்து தூங்குனது போதுமப்பு இந்த கேப்பார வட்டில இருக்கக்கூடிய சாமிக்கு எல்லாம் வீரம் குறையலடா இந்த மக்களை விட்டு நான் போகடா என்று சொல்லி நீ கொஞ்ச நேரம் பாரவட்டில வந்தங்கச்சிய கூட்டிக்கிட்டு எந்திரி தங்க நல்ல புடியலவா சாமி புடியலவா தாண்டாரோ விச்சரவா உனக்கு விச்சரவா புடியலவா சாமி புடியலவா தாண்டாரோ விச்சரவா கருப்பு விச்சரவா வெள்ளி நல்ல புடியலவா கதலையாட உனக்கு விச்சரவா விச்சரவா நாடகத்தை காண வருக வருகன்னு இரு கரங்கூப்பி அழைத்திருக்கிறார்கள். கே பாரப்பட்டி ஊர் பொதுமக்கள் கொட்டக அமைப்பு பி பழனிசாமி மகாலிங்கபுரம். அருமையான கொட்டக. இந்த துணியை காய போடவே 8 நாள் ஆகும். பாரு, துணியை காய போடுறதுக்கு அவர் வர்ற கஷ்டத்துக்கு ஓயின்ட்டேன் பாரு. கே பாரப்பட்டி ஊர் பொதுமக்கள் நன்றி தெரிந்து கொண்டு இந்த நாடகத்தினுடைய அமைப்பாளரும் உங்களிடம் பேசிக்கொண்டும் நடத்து கொண்டிருப்பவன்
நன்றி நன்றி. நான் கூட ஏதோ விகுதி பாக்கெட்டே மந்திரிச்சு கொண்டு வராங்க. நன்றி. இந்த நாடகத்தின் அமைப்பாளரும் உங்களிடம் பேசிக்கொண்டும் நடித்து கொண்டிருப்பவன், குருநாதர் இல்லாத எந்த கலையும் அழகு பெறாது. குருநாதருடைய அருள் பெற்றால்தான் ஒரு மாணவன் வெற்றியடைய முடியும். அது என் வாழ்க்கையில் நடந்த உண்மை. என்னை வளர்த்து விட்ட அன்பு வாத்தியார், விருதுநகர் மாவட்டம் வீர சோழன் அருகாமல் இருக்கக்கூடிய வீர ஆலங்குளத்தைச் சேர்ந்த SS மணித்தேவருடைய மாணவனும், சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகாமல் இருக்கிறது நான் பிறந்த ஊர். கள்ளிசேரி கிராமத்திலே பிறந்தாலும் பசியினுடைய அருமை, பாசத்தினுடைய அருமை உலகத்திலே பெத்த தாய் பிறந்த மண்ணுக்கு ஒரு மகன் பெருமை சேர்க்க வேண்டும் என்று எங்கள் அம்மா பிறந்த ஊர் விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி அருகாமுள்ள நொச்சியோளம் கிராமத்திலே MKR அன்பாலயம் என்ற ஒரு ஆதரவற்ற இல்லத்தினுடைய நிறுவனரும் நாடக நடிகர். உங்கள் ஆசீர்வாதத்தோடு இப்பொழுது நான் திரைப்பட நடிகர் அடியன் MK ராதாகிருஷ்ணன் பப்புனுகாமி மற்றும் பல வேடங்கள் தாங்கி நடிக்கிறேன். இத்துடன் இந்த உரையை முடிக்கிறேன். எத்தனையோ பேர் எதையோ எழுதி வச்சாங்க, இப்படி தத்துவம் எல்லாம் ஒரு சில பேர் எடுத்து சொன்னாங்க. எத்தனையோ பேர் எதையோ எழுதி வச்சாங்க, சில தத்துவம் எல்லாம் ஒரு சில பேர் சொல்லி வச்சாங்க. நல்லத செஞ்சா நடத்துல யார் ஏற்றுக்கிட்டாங்க, நல்லத சொன்னா நாட்டில யார் ஏற்றுக்கிட்டாங்க. நாடு போற போக்குல அவங்க நடந்துக்கிட்டாங்க. எத்தனையோ பேர் எதையோ எழுதி வச்சாங்க, இப்படி தத்துவம் எல்லாம் மேடையில் எடுத்து சொன்னாங்க. அறுக்கிற ஆளத்தான நம்பி ஓடுது ஆடு, அறுக்கிற ஆளத்தான நம்பி ஓடுது ஆடு, அறுக்கிற ஆளத்தான நம்பி ஓடுது ஆடு. ஆட்டுக்குட்டிக்கு மனுஷனுக்கு என்ன வேதம் கேளு, ஆட்டுக்குட்டிக்கு மனுஷனுக்கு என்ன வேதம் கேளு. எத்தனையோ பேர் எதையோ எழுதி வச்சாங்க, இப்படி தத்துவம் எல்லாம் ஒரு சில பேர் எடுத்து சொன்னாங்க. நல்லத சொன்னா நாட்டிலையா ஏற்றுக்கிட்டாங்க, நல்லத சொன்னா நாட்டில யார் ஏற்றுக்கிட்டாங்க. நாடு போற போக்குல அவங்க நடந்துக்கிட்டாங்க. எத்தனையோ பேர் எதையோ எழுதி வச்சாங்க, இப்படி தத்துவம் எல்லாம் ஒரு சில பேர் எடுத்து சொன்னாங்க.